அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நாளைக்கு மாலை தேர்தல் பிரச்சாரம்லாம் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இடைவெளி. அதற்கப்புறம் 23ஆம் தேதி காலையில் வாக்குப்பதிவு நாள். தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. இப்போது எல்லாருமே வாக்களிக்க வேண்டியது ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. அதை எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாது. மெத்த படித்தவர்கள் கூட வாக்குச்சாவடிக்கு போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, பல பேர் இவ்வளோ நாளாக விட்டுறாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த பழைய கார்டு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி என் பேர் விட்டு போச்சு, அது போச்சு, இது போச்சுங்கிறாங்க. அந்த பூத்து ஸ்லிப்பு எதிரையும் கவனம் செலுத்தாமல் இருக்காங்க. அது வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்குது. தயவு செஞ்சு இன்னும் இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் அதை தேடி பிடிச்சி முதல்லையே அதுக்கான ஆவணங்களை சரியாக வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போகணும். அங்கே போய் இருந்துக்கிட்டு ஏதாவது சச்சரவு ஆகி போச்சுன்னா அங்கே வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து அதை பறிச்சுட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இந்த உலகம் டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு. உலக பொருளாதாரங்கிறது உள்வந்துருச்சு. அதுதான் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. அப்படிங்கிறப்ப நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும். இது எப்போ வர்ற விஷயம் தானே அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதனால் தேர்தலுக்கு தக்க ஆவணங்களையும் அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் நண்பர்களுக்கும். இதை வந்து ஒரு சமூக சேவை, ஒரு தேசிய சேவை. மறந்துடாதீங்க. 23/4/2026 வாக்களிக்க வேண்டிய நன்னாள். அந்த ஒரு நாளில் நீங்கள் போடுற அந்த ஒரு வாக்கு, உங்களுடைய ஒரு வாக்கு இந்த ஜனநாயகத்தை நல்லபடியாக தீர்மானிக்குங்கிறத மறந்துடாதீங்க. நடுவில் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க, அதாவது இந்து சாமி இல்லைங்கிறவங்க, வலது பக்கம் பிறந்தவங்க எல்லாருமே சாத்தான், எங்கள் மதத்தை ஏற்றுக்கலைன்னா அவங்க வந்து பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் ஷிர்க் அப்படின்னு சொல்லி, அதாவது ஷிர்க் அப்படின்னா உருவ வழிபாடை எதிர்க்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பெயர் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறாங்க. உண்மை அது அல்ல. மதச்சார்பற்ற கூட்டணின்னா எல்லா மதத்தையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லா மதத்தினரையும் புண்படுத்தாமல் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து தர வேண்டும். ஆனால் இங்கே அது நடக்கலை, இதுவரைக்கும் நடக்கலை. இனிமேலாவது நடக்கணும்னா தயவுசெய்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும்.